ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் தான் விளாட போகிறோம். அது ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஓடிஐயில் தோற்றுட்டோம். அதுக்கு பழகி வாங்க வேண்டியது தான். விளாடுவோம், ஃபன்னாக தான், வேறு ஒன்றும் இல்லை. 5 ஓவர் மேட்ச்சு மும்பையில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்குவாடு ஓப்பனிங்: சாம்சன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவன் துபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, வாஷிங்டன் சுந்தர் மாற்றியாச்சு. ஜடேஜாவுக்கு யாரை மாற்றுறது? ஜெய்ஸ்வால், பும்ரா, எம்குமார்னா யார் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள். எம்குமார் யாராக இருக்கும்? அஸ்வின், யாதவ் பதிலா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் நட்ராஜனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இருக்கார் நட்ராஜன், தமிழ்நாட்டின் தங்கம் நட்ராஜன் மாற்றியாச்சு. ஒரே ஒரு பவுலர் வேணும். ஷமி இல்லை சிராஜ் ஏகான், நட்ராஜன், ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா. ஆல்ரவுண்டர் 3 பேர் இருக்காங்க. இதில் யாரையாச்சும் ஒருத்தவங்களை மாற்றணும். 5 ஓவர் மேட்ச்னால இவ்வளோ ஆல்ரவுண்டர் நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால் சிராஜ் ஜடேஜாவுக்கு பதிலாக இல்லை ஹர்திக் பாண்டியானா ஜடேஜாவுக்கு பதிலாக மாற்றிப்போம். ஹர்திக் பாண்டியா தேவைப்படுவார். அவ்வளோ ஸ்குவாடை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சாம்சன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சிவன் துபே, ரிங்கு சிங், ஹர்திக் பாண்டியா, சிராஜ், நட்ராஜன், பும்ரா, அஸ்வின், ஜடேஜா. ஓகே. ஆப்பனன்ட் டீமு: ஸ்ரீலங்கா நிஷங்கா, மெண்டிஸ், டி சில்வா, சமரா விக்ரமா, மெண்டிஸ், மேத்யூஸ், சனகா, ஹசரங்கா, தீக்ஷனா, சமீரா, மதுசங்கா. இப்போ லண்டன் கிரவுண்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்தியா விஸ் ஸ்ரீலங்கா ஹாட் பிச். பாத்ரி டேஷ். என்ன சூஸ் பண்ணலாம்? ஹெட் ஆர் டைல்ஸ்? ஹெட்டு சூஸ் பண்ணுறேன். அவருக்கு எப்போவுமே தலை தான். வின்னும் பண்ணியாச்சு. பேட்டிங்: ரோஹித் சர்மா பேட்டிங் சொல்லிட்டாப்புல. ஸ்ரீலங்கா டீமை பார்க்குறீங்க. ரேட்டிங்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. 73 தாண்டலை. நம்ம ரேட்டிங்ஸை பாருங்கள். 81, 83 ஹையஸ்ட் விராட் கோலிக்கு, 81 அஸ்வின், 86 பும்ரா. நேஷ்னல் ஆந்தம். ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கர் ரோஹித் சர்மா, நான் ஸ்ட்ரைக்கர் சஞ்சு சாம்சன். அம்பையர் ரெடி ஆகிட்டாங்க. ஃபீல்டர்ஸும் ரெடி ஆகியாச்சு. வந்துட்டுருக்காங்க ரோஹித் சர்மா, சஞ்சு சாம்சன். ஃபஸ்ட்டு பவுலிங் மதுசங்கா, மீடியம் ஃபாஸ்ட் பவுலர். ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, ஸ்ட்ரைக். ஃபஸ்ட்டு பால் ஆஃப் தி ஓவர். இன்ஸ்விங் போட்டு ட்ரை பண்ணியிருக்காரு.
ஸ்பெஷல் ஷாட், சிக்ஸர். ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸு. ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் பால் லெக் கட்டர். பேக் ஃபுட் போய் தான் அடிக்க முடியும். மாட்டிக்கிச்சு, சிக்ஸர். தேர்ட் பால் ஸ்ட்ரைட் பால் ஃப்ரண்ட் ஃபுட், சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். சிக்ஸுங்க. ஓஹோ, இங்கே அங்கே ஃபைட்டை போகிறேன். போப்பா. ரோஹித் சர்மா பவுலர்லாம் பார்க்க மாட்டாப்புல. அவுட் ஸ்விங், பேக் ஃபுட் ட்ரை பண்ணலாம். கேட்சுன்னு நினைக்கிறேன். ஆள் இருக்காங்க, ஆளையும் தாண்டி போய் விழுந்தது, சிக்ஸு. ஃபிஃப்த் பால் ஃபஸ்ட் ஓவர் லெக் கட்டர். பேக் ஃபுட் ஷாட் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபீல்டர்கிட்ட போகுது, சிக்ஸு. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. என்கரேஜ் பண்ணுறாரு ஸ்ரீலங்கா. 5 பாலுக்கு 5 சிக்ஸ்னால ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவரு லாஸ்ட் பால். இதுவும் சிக்ஸ் அடிச்சேன்னா தரமான ஓவராக இருக்கும். ஸோ ஆக்கர் அவுட் ஸ்விங் போட்டுருக்காரு. 4 போச்சு. 5 சிக்ஸு ஒரு 4ங்க மொதல் ஓவர். ஃபஸ்ட் ஓவர் பார்க்குறீங்க. ரோஹித் சர்மா 6 பாலுக்கு 34 ரன்னு, 5 சிக்ஸு ஒரு 4. கடைசி 4 1 பவுன்ஸ். யாருன்னா ஷமீரா, ஃபாஸ்ட் பவுலர். யாராக இருந்தாலும் பார்த்துருவோம். சஞ்சு சாம்சன் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஸ்ட்ரைட் பால் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆஃப் சைட், பேக் ஃபுட் ஷாட், கேப். ஆன் தி கேப், இட்ஸ் 4. நைஸ் ஷாட். செகண்ட் பால் இன் ஸ்விங். பேக் ஃபுட்டில் போய் லெக் சைட் அடிக்கலாம். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஓவர் தேர்ட் பால் அவுட் ஸ்விங், ஆஃப் ஸ்ட்ரைட். நல்ல ஷாட்டு, சிக்ஸு. பிச் கண்டிஷன் பத்ரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் என்னன்னு தெரில, உங்களுக்கு தெரியுமா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே பேர் பத்ரி தான். ஆஃப் சைடு ஃபீல்டர் நிப்பாட்டிட்டாங்க. லெக் சைடு தான் ஆள் இல்லை. பேக் ஃபுட் ஷாட், 6. நல்ல ஷாட்டு. பார்ட்னர்ஷிப் 50 வந்திருக்கு. 10 பாலுக்கு 50. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். ஸ்லோ பால் ட்ரை பண்ணுறாரு. பேக் ஃபுட் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபீல்டருக்கு நேராக போகுது. இப்போ 6ங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா சஞ்சு சாம்சன் வீட்டுக்கு போவார். செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால் லெக் கட்டர். தப்பான லைன். ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஓவர் பார்க்குறீங்க. சாம்சங் 22 ரன்னு, 2 சிக்ஸு 2 4ன்னு நினைக்கிறேன். தேர்ட் ஓவர் மேத்யூஸ் போகிறாரு. இவரும் ஃபாஸ்ட்டு தான். ரோஹித் சர்மா ஆன் ஸ்ட்ரைக். வச்சு ஸ்ட்ரைட் பால் ட்ரை பண்ணியிருக்காரு. அரைக்குழி பால் நினைக்கிறேன். போச்சுங்க, வாயிலே விழுந்துச்சு ரோஹித் சர்மாவுக்கு. ஃபஸ்ட் பவுன்ஸ். பழி வாங்கி ஆகணும். லெக் கட்டர் ஆஃப்.
சல்லுன்னு போயிருக்கு 6. 3 இல்லை 6 ஆயிடுச்சு. தேர்ட் ஓவர் தேர்ட் பால், ஸ்ட்ரைட் பால். இதை நம்ம பேக் ஃபுட் போய் லெக் சைடு அடிக்க ட்ரை பண்ணலாம். ஃபீல்டர் இருக்காரு, தாண்டிடுச்சு. 6. ஸ்ரீலங்கா என்கரேஜ் பண்ணுறாரு. மெண்டிஸ் என்ன என்கரேஜ் பண்ணாலும் அடிதான். லெக் கட்டர், பேக் ஃபுட் ஷாட். 6ன்னு நினைக்கிறேன். 6. அதே லைன் அதே பிளேஸ், மேசிவ் 6. என்கரேஜ் பண்ணுறாங்க டீம்லாம், பார்க்குறீங்க. 10 பாலுக்கு 50. ரோஹித் சர்மா சரியான பேட்டிங். 8 6 ஒரு 4 அடிச்சிருக்காரு, பார்க்குறீங்க. பவுலர் இஸ் கன்ஃபியூஸ்ட். கேப்டன் பேசி பார்க்குறாரு. ரொம்ப கேவலமாக போட்டுக்கிட்டு இருக்கடா ரிஷப் பண்ட். நான் என்ன போட்டாலும் அடிக்கிறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸ்ட்ரைட் பால், 5th பால், தேர்ட் ஓவர் 5th பால். கேப்டன் என்ன சொன்னான்னு தெரில, அல்லையில் எரிஞ்சுட்டாங்க. ஃபீல்டிங் செட்டப்பை பாருங்கள், எல்லா சைடும் நிற்கிறாங்க. இன்ஸ்விங் பால், பேட்டில் ட்ரை பண்ணலாம். ஐயோ கேட்சாக போச்சு, ஜஸ்ட் மிஸ்ஸு. 1 ரன். இப்போ தான் சிங்கிளே தட்டுன்னு நினைக்கிறேன். பிரேக் டைம் பார்க்குறீங்க. அடின்னு துவச்சி விட்டாச்சு ஸ்ரீலங்காவை, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது. தேர்ட் ஓவர் முடிஞ்ச நிலையில் 75 ரன்ஸ். ஃபஸ்ட் ஓவர் தான் நல்ல ஸ்கோரு. ரெண்டாவது ஒரு மீதி 2 ஓவர் 20 ரன் தான். இன்னும் 2 ஓவர் தான் இருக்குது, பார்ப்போம். தீக்ஷனா நம்ம சிஎஸ்கேக்கு விளாண்டாரு. ஆனால் எதுக்கு விளாண்டா என்ன, நம்ம அடிக்கிறது தான். ஸ்பின் பவுலர் கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம். பின்னாடி ஆள் இருக்காங்க, பேட்டை வீசிக்கலாம். 6 பட்டோனியுமே தெரிஞ்சிருச்சு. சரியான ஷாட்டு. ஃபோர்த் ஓவர் செகண்ட் பால், ஆம் பால், பேக் ஃபுட் ஷாட், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்பின்னர்ஸ்லாம் அந்த ஆம்பால் போடுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. யாரும் ஆம்பால் நல்லா போடுவீங்களா? ஜஸ்ட் மிஸ்ஸு, இன்னும் ரன் அவுட் ஆகிருக்கும். முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்ணி பார்க்குறாங்க. ஆஃப் ஸ்பின், சரியான ஃபீல்டிங்க. வாட் அ ஃபீல்டிங், சூப்பராக ஃபீல்டு பண்ணார். நல்ல ஒரு ஃபீல்டு பண்ணார். ஆம்பால் ஸ்ட்ரைட்டாக போட்டார். உள்ளே கேட்ச் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். கேட்ச் ஆகிடுச்சு. ரோஹித் சர்மா 63 ரன்ஸ்க்கு அவுட் ஆகிட்டார். நல்லா விளாண்டார். 17 பாலுக்கு 63. சரியான பேட்டிங். அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிட்டார். விக்கெட்டை பார்க்குறீங்க. தீக்ஷனா பாலில் கரெக்டாக மீட் ஆகலை பேட்டில். நல்ல ஒரு கேட்ச். சிம்பிள் கேட்ச் தான், அக்ரெசிவாக பண்ணிட்டார். இன்னும் ஃபோர்த் ஓவர் கடைசி பால் இருக்குது. அதுக்கடுத்து யார் இறக்கலாம்? வெளியில் ஒரு ஓவர் தான் இருக்குது. இந்த நேரத்தில் விராட் கோலி 1 டவுன் பார்க்குறீங்க. கிங் கோலி ஆன் ஸ்ட்ரைக் இருக்காரு. கோலி ஆன் ஸ்ட்ரைக். கேரம் பால், நல்ல ஷாட்டு, சிங்கிள்.
4th ஓவர் முடிஞ்சிருக்கு. 86 ரன்ஸ். லாஸ்ட் ஓவர் 100 அடிக்க ட்ரை பண்ணலாம். இன்னும் 14 ரன் தேவை. அசரங்கா பவுலிங். ஸ்பின்னுன்ற கொஞ்சம் கஷ்டம்தான். 14 ரன்ஸ் அடித்தா 100 டச் பண்ணிடலாம், ரீச் பண்ணிடலாம். லெக் ஸ்பின். காலிக்கில் போட்டுக்கிட்டு வாவ், அவுட்டு. என்னங்க தோனி மாதிரி இப்படி செறிஞ்சு விட்டான். யார் அவுட்டுன்னு தெரில. சரியான ரன் அவுட்டு. சாம்சன் அவுட்டு. 6 பால்ஸ்க்கு 22. பரவாயில்ல, நல்ல ஸ்கோர் தான். விக்கெட்டை பார்க்குறீங்க, சரியான கீப்பிங். சரியான ட்ரிபியூட்டு. ஸோ திரும்பி அடிச்சிருந்தா கூட அவுட் ஆகிருந்திருக்காது. செகண்ட் கேப்பில் அடிச்சிட்டோம். ஹர்திக் பாண்டியா வரைக்கிடுவோம் லாஸ்ட் ஓவர்னால. ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள், 146. தரமாக ஏற்றி வச்சுருக்கேன். ஹர்திக் பாண்டியா ஆன் ஸ்ட்ரைக். லாஸ்ட் ஓவர் செகண்ட் பால். கிஃப்டர். படலை. ஸ்பின்னர் கொஞ்சம் நார்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான். லெக் ஸ்பின். போல்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்கு. ரொனால்டோ சிக்னேச்சரை போட்டுக்கிருக்காரு. ஹர்திக் பாண்டியா டக்கு போய்கிட்டு இருக்காருங்க. போல்ட் எடுத்துட்டாப்புல ஹர்திக் பாண்டியாவுக்கு. ஸோ வேகமாக சுற்றிட்டேன். அடுத்து யார் இருக்கிறது? ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரிங்கு சிங்கை யாருக்கும் பிடிக்குமா? ஒரு தடவை ஐபிஎல்லில் கடைசி 6 பாலில் 4 6 அடித்து ஜெயிக்க வச்சார். லெக் ஸ்பின். சிங்கிள். இன்னும் 3 பால் இருக்குது. 3 பாலுக்கு 13 அடிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான், ட்ரை பண்ணலாம். ரன் அவுட், கன்ஃபார்ம் அவுட்டு. லாஸ்ட் ஓவரில் விக்கெட்டு மலமலன்னு போய்கிட்டு. விராட் கோலி 3 பாலுக்கு 1 ரனுக்கு அவுட்டு. ஸோ வேறு இன்னைக்கு டே கிடையாது. விக்கெட்டை பார்க்குறீங்க, விராட் கோலி நல்லா தான் வந்தார். என்ன மிஸ்டேக்குன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். துபே லாஸ்ட் பேட்ஸ்மேன். மற்ற எல்லாருமே பவுலர்ஸ் தான் இருக்காங்க. ஜடேஜா இருக்கார். துபே, ஆரிச்சாமி லாஸ்ட்டு 2 பால்ஸ். இங்கே சிவன் துபே ஸ்ட்ரைக். நேராக கையில் போச்சா. இந்த ஓவரில் மட்டும் 3 விக்கெட்டுங்க. மேட்ச் முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸ்கோர் போர்ட் பார்க்குறீங்க, 87 ரன்ஸ். லாஸ்ட் ஓவரில் ரன்னே போகல, 3 ரன்ஸ் தான் நல்லா போட்டார். அசரங்கா 3 விக்கெட்ஸையும் எடுத்து நல்லாவும் போட்டார். பாயிண்ட் டேபிள்ஸ். ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு 63 ரன்ஸு, சாம்சன் 22. அதுக்கடுத்து ரிங்கு சிங், கோலி 1 ரன் தான். இங்கிட்ட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா அசரங்கா சூப்பராக போட்டு 3 விக்கெட்ஸ் 88 ரன்ஸ் எடுத்தாருன்னு. நாங்கள் பவுலிங் மிரட்டிடுவோம். செலக்ட் பவுலர். ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ஸ்பின்னில் இருந்து ஆரம்பிப்போம். ஜடேஜா ஒரு ஆளுக்கு 1 பவுலிங் தான். அதனால் பும்ரா கடைசி ஓவர் வச்சுக்கலாம், 5 ஓவர்னால. நீங்கள் ஃபஸ்ட் ஓவர் யார் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிஷங்கா, கே மெண்டிஸ் வந்துச்சு. 5 ஓவரில் ஃபஸ்ட் ஓவர் கொடுக்குறவங்கன்னா நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நிஷங்கா.
ஆன் ஸ்ட்ரைக். யாராக இருந்தால் என்ன வச்சு செஞ்சு விட்ருவோம். கரெக்டாக மீடியமில் வச்சு ட்ரிஃப்ட் பண்ணி விடலாம். ட்ரிஃப்டர் பால். சிங்கிள். குட் ஃபீல்டிங். கே மெண்டிஸ் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக் ரேட் நல்லாயிருக்கு. லெக்கு கரெக்டாக ஷூ கிட்ட மாட்டிக்கிச்சு. ஹாஃப் ஸ்பின். நோ பாலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். 4. ஆளே இல்லை. லைட்டாக நக்கி விட்டாப்பில் 4 போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட் பால். दूसरा பால். குட் ஃபீல்டிங். நோ ரன்ஸ். டாட். ஆம் பால். குட் ஃபீல்டிங். ஓ, குட் பேக்கப். பும்ரா பார்க்குறீங்க, சேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவரை சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு. டாப் ஸ்பின் ட்ரை பண்ணலாம். ஹைட்டாக போக சான்ஸ் இருக்குது. ஹைடுங்க. அச்சோ, தேவையில்லாத வேலை பார்த்துவிட்டேன். 4. ஒயிட் +4. 5 ரன் இந்த ஓவரில், இந்த பாலில் மட்டும். எது கையை தூக்குனாப்புல. ஃபஸ்ட் ஓவர் 4th பால். கேரம் பால். ஜஸ்ட் ரன்னே ஓவரில். டாட் பால். ட்ரிஃப்ட் பவுலிங் ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் பால். குட் ஃபீல்ட். 11 ரன் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் பார்க்குறீங்க, ஒரு ஓவருக்கு 12 ரன்னு. நல்லா போட்டிருக்காரு ஜடேஜா. அது வெயிட் இல்லைன்னா 8 ரன்னோடு முடிஞ்சிருக்கும். செகண்ட் ஓவர் முன்னாடி நல்ல பவுலர்ஸ் இருக்கிறதுனால நம்ம யாருன்னா நடராஜனை ட்ரை பண்ணலாம். நீங்கள் 5 ஓவர்ஸ் போட்டிங்கன்னா செகண்ட் ஓவர் யாருக்கு கொடுப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நடராஜன் தலைவன் ஆக்கர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதனால் ஆக்கர் யோசிக்காமல் போட்டுருக்கலாம். ஸ்லோயர் பால். ஆஹா, டாட்டு. ஆக்கர்லேயே ஃபாஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவுட் ஸ்விங், இன் ஸ்விங், லெக் கட்டு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் அ சிங்கிள். ஒஸ்ட்டு ஃபீல்டிங். சிங்கிளில் 2 ஆக்கிட்டாரு. ஸ்லோயர். குட் ஃபீல்டிங். விராட் கோலியை பார்க்குறீங்க, சேரப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபீல்டிங் செட்டப்பை கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஆஃப் சைடு ஸ்ட்ரெயிட்டில் ஆள் வச்சு போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டில் ஆள் வைக்கிறப்ப ஆக்கரு கொஞ்சம் முன்னாடி. ஸ்லோயர். ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நைஸ் ஃபீல்ட், பரவாயில்ல. செகண்ட் ஓவர் 5th பால். இன் ஸ்விங்.
கேப்பில் போகுது. 2 runs, just 2 runs. லாஸ்ட் பால் ஆக்கர் ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரைட் பால், ஸ்ட்ரைட்டாக ஆக்கர்லேயே கொடுத்தாச்சு. குட் ஃபீல்டிங், 1 run. 6 runs தான் கொடுத்துருக்காரு. செகண்ட் ஓவர் பார்க்குறீங்க, 6 runs தான் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, குட் பவுலிங். அடுத்து தேர்ட் ஓவர் யாருக்கு கொடுக்கலாம்? ரவிச்சந்திர அஸ்வின். தேர்ட் ஓவர் ரவிச்சந்திர அஸ்வின் ஆன் ஸ்ட்ரைக். ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஹாம்பால். ஜஸ்ட் அ சிங்கிள். குட் பால். லெக் கவர்ஸில் ஃபீல்டரை போட்டிருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் போட்டுக்கலாம். கேரம் பால். டாட் பால், நைஸ் ஸ்ட்ரோக். தேர்ட் பால், ட்ரிஃப்டர். ஜஸ்ட் அ சிங்கிள். குட் த்ரோ. தண்ணி கேட்குறாரு, எனர்ஜி ஏற்றிக்கிட்டு இருக்காரு. அடுத்த ஓவருக்கு ஃபோர்த் பால், ஆஃப் ஸ்பின். ஆஃப் ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட்டு தான் அஸ்வின், நல்லா போடுவார். கேட்சு ஐயோ ஆளே வைக்கலை சார், 6 ஆயிடுச்சு. ஆஃப் ஸ்பின் நல்லா போடுவார்னு சொன்னேன், 6 அடிச்சு விட்டாங்க. கேரம் பால். ஜஸ்ட் அ சிங்கிள். குட் த்ரோ. தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால், டாப் ஸ்பின். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். கேப் 4ங்க. நல்ல கேப் ஷாட். பேக் கேப்பில் பிக் பண்ணி விளாண்டார். நைஸ் 4. பிரேக் பார்க்குறீங்க, டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே 2 ஓவரில் 12 6 அடித்தாலும் கஷ்டம்தான். இப்போயே நம்ம மேட்ச் வின் பண்ணிட்டோம், இருந்தாலும் அந்த 2 ஓவரில் ஒரு விக்கெட் எடுக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸ்கோர் போர்டு பார்க்குறீங்க, 3 ஓவருக்கு 32 ரன்னு. இன்னும் 50 அடிக்கணும். சிராஜ் போட விடலாம். லாஸ்ட்டு 2 ஓவர்ஸ் சிராஜ் கொடுத்துட்டு கடைசி ஒரு பும்ரா கொடுத்துக்கலாம். சிராஜ் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம். சிராஜோட ஃபஸ்ட் பால் ஸ்லோவே ட்ரை பண்ணலாம். கூகுளி ஸ்லோயர். ஜஸ்ட் அ சிங்கிள். டபுள் விட்டாங்க. சிங்கிளில் டபுள் ஆக்கிட்டாப்புல. உங்கள் டீமில் யாரும் இப்படி ஒரு பிளேயர் இருக்காப்லையா? சிங்கிள் எப்போவுமே டபுள் ஆக்கிடுவாப்புல. இருந்தால் அட்டாக் பண்ணுங்க. ஸ்லோயர் பால். வெரி நைஸ் ஃபீல்டிங். இப்படி பிளேயரும் உங்கள் டீமில் இருப்பாங்க, தரமான ஃபீல்டர் லைக் ஜடேஜா. அவரையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். 10 balls 52 runs எடுக்கணும். ஆக்க ட்ரை பண்ணலாம். அவுட் ஸ்விங். ஸோ நைஸ் ஸ்ட்ரோக். கேப்பில் போய்கிட்டு இருக்கு. நைஸ் ஃபீல்டு. ஜஸ்ட் 2 runs.
வெளியே பார்க்குறீங்க, சும்மா வீ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. Fourth ball, reverse swing. I think is wide. Nice stroke, but worst fielding. Just a single. Slower. ஒரு விக்கெட் கூட விழ மாட்டேங்குது. பவுலுக்கு வந்து டச் பண்ணிட்டாரு. ஃபீல்டிங் போட்டு கொள்றாங்க. 3 runs ஓட்டாங்க. நைஸ் ரன்னிங். 4th over, last ball. Slower. கேப்பில் பிக் பண்ணிட்டாரு. நைஸ் ஷாட். பார்க்குறீங்க, 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 ரன் தான். கடைசி ஒரு ஓவருக்கு 40 அடிக்கும்னு நினைக்கிறேன். பும்ரா அவரோட அக்யூரஸியை பாருங்கள். எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் அக்யூரஸி 80 தான். இவர் 85 வச்சுருக்காரு. மூமெண்ட் 87. பும்ரா ready for bowling. Right arm fast bowler. Nissanka is strike. 6 balls 41 runs அடிக்கணும். Market right. Slower ball. அவரோட பாலை போட்டார் தரமா. செகண்ட் பால், லாஸ்ட் ஓவர். செகண்ட் பால் 2 பால் டாட்டு. கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியிலே பெஸ்ட் பவுலராக இப்போ இருக்கிறது பும்ரா தான். ரிவர்ஸ் ஸ்விங். கேப்பில் போகுது. ஜஸ்டிஸ் டபுள் ஓடி இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க செகண்ட் இன்னிங்ஸ். நிஷாங்காவும் கே மெண்டிஸும் 3 பாலுக்கு 39 ரன் அடிக்கணுங்க. ரிவர்ஸ் ஸ்விங். ஜஸ்ட் அ சிங்கிள். பேக் த்ரோ. நைஸ் பேக்கப். பார்ட்னர்ஷிப் 50 போட்டிருக்காங்க. பரவாயில்ல, என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் தான். 28 balls 15 runs. நம்ம 10 balls-லேயே 50 runs அடித்தோம். அது வேறு விஷயம். லாஸ்ட்டு 2 balls மார்க்க ட்ரை பண்ணலாம். ஸ்விங். ஒன்றுமே பண்ண முடியல அவரால். லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால். நைஸ் ஃபீல்ட். ஜஸ்ட் டபுள். அவ்வளோதான், முடிஞ்சு மேட்ச்சு. இந்தியா வின் பண்ணிட்டோம். இந்தியா won by 35 runs. வாட் அ நாக். யார் மேன் ஆஃப் த மேட்ச் வருவாங்கன்னு கெஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க ஸ்கோர் போர்டு. யார் மேன் ஆஃப் த மேட்ச்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். 52 runs தான் அடிச்சிருக்காங்க. நம்ம 87 runs. மேன் ஆஃப் த மேட்ச் ரோஹித் சர்மா. வேறு யாரும் இல்லை, ரோஹித் சர்மா தான். என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். You have shown some exceptional performance today. What was going on in your mind while you were in the middle? It was great to have the captain's faith, and it really helped me out there. India won by 35 runs. 5 overs match.
நல்லா முடிஞ்சிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீலங்காவை தோக்கடிச்சு வின் பண்ணிட்டோம். இன்னும் நிறையா மேட்ச்சுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து போடுற மேட்ச் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும் நோட்டிஃபிகேஷனில். இன்னும் நல்ல தரமான மேட்ச், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்லாம் நெக்ஸ்ட் இருக்குது, பார்க்காம விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.